எங்கள் அம்மா கிட்ட ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு என்னன்னு கேட்டால் சமைக்கிறது, சமைச்ச பாத்திரத்தை கழுவுறது, துணி துவைக்கிறது, துவைச்ச துணியை காய வைக்கிறது. ஹலோ பீப்புள், நம்ம இன்னும் 72 days தான் அவுட் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பாடி பில்டிங் காம்படிஷன். மார்னிங் ஒரு 3 செட்டு வேக்யூம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிஃபோர் கார்டியோ சப்ஸ்லாம் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா லைட்டாக எனக்கு விளாகிங் சொல்லி கொடு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வந்துட்டு எங்கள் அம்மாக்கு சொல்லி கொடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். பாடியில் நல்ல சேஞ்சஸ் இருக்குன்னு கோச் சொன்னார். பிளான் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்குங்க. இந்த கண்டென்ட் கிரியேஷன் தவிர கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ போட்டால் வியூஸும் இல்லை, ரீச்சும் இல்லை. சும்மா போட்டால் வியூஸ் எங்கேயோ போதுங்க. இன்ஸ்டாகிராம் கூட எக்ஸ் மாதிரியே இருக்காங்க, புரிஞ்சிக்கவே முடியல. சரி, புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பீப்புள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கதைக்கு வருவோம். கார்டியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மீல்ஸ்லாம் முடிச்சுட்டு வேலை பார்க்குற கேப்பில் நிம்மதியாக மீல் சாப்பிட்டு இருந்தேன். அப்போ தான் என்ட்ரி கொடுத்தாரு எங்கள் மாமா. என்னன்னு பார்த்தா சும்மா ஏற்காடு போகிறாங்களாமா. அவ்வளோ வருஷத்தில் ஒரு டைம் கூட இப்படி போய் பார்த்தது இல்லைங்க. ப்ரீமீல் சாப்பிட்டு இன்னைக்கு லெக் ட்ரெயின் பண்ண ஜிம்முக்கு வந்துட்டேன். லைட்டா லைன் இப்பதான் எட்டி பார்க்குது. மனசு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. பரவாயில்ல, வீட்டுக்கு வரவில்லை, யோகட் வாங்கி லாஸ்ட் மீலோட அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் பண்றோம்னா பண்ணியே ஆகிறோம்.